பார்த்து சொல்றேன். இந்த பணம் செலவு பண்ண போறது இல்லப்பா. ஹாய், எங்க அப்பாவும் அம்மாவும் எவ்வளவு அஃபினிட்டி. அப்பா செலவுக்கு பணம் கொடுத்தா கூட அம்மா செலவழிக்கிறது இல்ல. அப்பா அம்மான்னா இப்படித்தான் ஒத்துமையா இருக்கணும். இந்த எக்ஸசைஸ் என்ன, சிற்பிகளின் சிலைகளுக்கே சவால் விடக்கூடிய சிங்காரமான கால்களுக்கு நீ சொந்தக்காரி ஆயிடுவ. Not like that. Lean back. That's good. Hello. எத்தனாவது சிட்டிங்? 12th சிட்டிங் சார். இன்னும் ஒரு வாரத்தில் நல்ல ஷேப் வந்துடும். அப்புறம் பாக்குற இளைஞர்களுக்கெல்லாம் இவ பெரிய சோதனை ஆயிடுவா. அம்மா, யாருமா நீங்க? என்ன வேணும்? நம்ம தொழில் வீட்டு வேலை, சமையல் பண்றது, பாத்திரம் துலக்கிறது, புள்ள குட்டிகளை பாத்துக்கிறது எல்லாம் கரெக்டா பாத்துக்குவேன். அம்மா கிட்ட ஏதாவது வேலை உள்ள மாஸ்டர் இருக்காரு, போய் பாருங்க. பரவாயில்லைங்க, நான் இப்படியே நிக்கிறேன். நான் வந்தவங்களை நிக்க வச்சு பேசி பழக்கங்க. நானும் வந்த இடத்துல உட்கார பழக்கம் இல்லைங்க. சில நம்பாடிங்க இருக்காங்க, வந்த உடனே மரியாதை இல்லாம உட்கார்ந்துருவாங்க. நான் அப்படியெல்லாம் செய்யறேன். ஐஸ் ஓகே, மூக்கு ஓகே, லிப்ஸ் கூட ஓகே. இந்த ஐப்ரோஸ் மட்டும் கொஞ்சம் தூக்கி எனக்கு கூட ஆசைதாங்க. ஆனா போற இடத்துல தப்பா நினைச்சுக்குவாங்களே தான் எழுதுறது இல்ல. நீங்க சொன்னா நான் எழுதிக்கிறேன். லிப்ஸ்டிக் கொஞ்சம் போடலாம். லிப்ஸ்டிக் இந்த உதவிச்சாங்களா? அது மட்டும் வேண்டாங்க, அது எனக்கு கொஞ்சம் ஓவர். யார் சொன்ன? நான் சொல்றேன், உங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப பிரமாதமா இருக்கும். இன்னொரு சொல்லுங்க. உங்க உதட்டுக்கு லிப்ஸ்டிக் ரொம்ப அழகா இருக்கும். நீங்க ஏற்கனவே கொஞ்சம் தடியா இருக்கீங்க. இருக்கக்கூடாதா? இருக்கக்கூடாது. இருக்க வேண்டிய மெஷர்மெண்ட் 36, 24, 36. கொஞ்சம் எப்படி வரீங்களா? எடுத்துங்க. ஹேண்ட்ஸ் அப். கை மேல. என்ன பண்றீங்க? பயப்படாதீங்க. என்னுடைய தொழில். ஐயா, என் தொழில் வேலைங்க. நான் வீட்டு வேலை பாக்குறவன். நீங்க ஏதாவது வேலை கிடைக்குமான்னு கேட்டு போலான்னு வந்தேன். நீங்க என்ன பாத்த டைட்டு போட்டு எடுக்கிற மாதிரி இழுக்கிறீங்க? எடுங்க. இத முன்னாடியே சொல்லிருக்க கூடாது. நீங்க எங்க சொல்ல விட்டீங்க? சொந்த ஊர் அது. மெட்ராஸை நம்பாதாங்க, அண்ணாரப்பேட்டை. எங்க வீட்டுல ஒரு வேலை காலி இருக்கு, ஆனா அது உனக்கு கிடைக்காது. ஏங்க? எங்க வீட்டுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாவட்ட பைத்தியங்கள். அவங்க உங்க ஊர்ல இருந்து தான் வேலைக்காரி வரணும்னு எதிர்பார்க்கிறாங்க. நீயோ வண்ணாரப்பேட்டை. வண்ணாரப்பேட்டையா இருந்தா என்ன? அட நீங்க ஒண்ணு, நான் பார்க்காத ஊருங்களா? நீங்க அட்ரஸ கொடுங்க, நான் சமாளிக்கிறேன். என்னங்க, உங்க சித்தப்பா மகன் தண்டபாணிக்கு இந்த வீட்டை ரொம்ப தான் இடம் கொடுத்துட்டீங்க. தஞ்சாவூர் காரணங்களே எப்பவும் தகராறு தான் பண்ணுவானுங்க. என்ன சொல்றான்? நம்ம பசுமாடு வாங்கணும்னு முடிவு பண்ணோம்ல, அவரே தஞ்சாவூர் பசுமாடு தான் வாங்குவேன்னு ஒத்த கால நிக்கிறாரு. தஞ்சாவூர் மாடே ஒத்த கால்ல தாண்டி நிக்கும். இந்த கோயம்புத்தூர் கோதண்டம் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க பக்கத்து காங்கேய பசுதான் இந்த வீட்டுல வந்து நிக்கணும் சொல்லி போட்டேன். இந்த மதுரைக்காரி மரகதம் உயிரோட இருக்கிற வரைக்கும் எங்க பக்கத்து மேலூர் பசுமாடு தான் இங்க வந்து நிக்கும். கம்பிட்டேன். புன்ன நான் கல்யாணம் பண்ணிட்ட பார், என் புத்திய செருப்பால் அடிச்சுக்கிறேன். அதுக்கும் எங்க பக்கத்து திண்டுக்கல் செருப்பு நல்லாவே இருக்குங்க. எங்க ஊர் கோயம்புத்தூர் செருப்பால தான் அடிச்சுப்பேன். நீ யாரு கேட்கறதுக்கு? ஐயா, பேச்சு பட்டுமாட்டுல ஆரம்பிச்சு செருப்புல வந்து முடிஞ்சிருக்குது. இந்த கோயம்புத்தூர் மதுரை புத்தியே இவ்வளவுதான் இது. தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை என்னடாவும் அதிகாரம் இங்க தூள் பறக்குது. இந்த முந்திரி கொட்ட வேலை எல்லாம் இங்க நடக்காது. கோயம்புத்தூர் மாடுதான் இங்க வந்து நிக்கும் சொல்லி போட்டேன். இந்த வீட்டுல இன்னொரு கோயம்புத்தூர் மாடு எதுக்கு? அதான் நீங்க ஒருத்தர் இருக்கீங்களா, போதாத? பாத்தீங்களா, சொந்த தம்பியா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க ஒண்ணு விட்டு தம்பிக்கு ரொம்ப நேரம் கொடுத்துட்டீங்க. ஏண்டா தஞ்சாவூரா, மதுரகாரியை நிக்க வச்சுக்கிட்டு என்ன மாடுகடுன்னு அவமரியாதையா பேசுறியா? பின்ன என்ன பத்தி என்ன வேணும்னாலும் பேசுங்க, பொறுத்துக்கிறேன். என் தஞ்சாவூர் மாவட்டத்தை பத்தி பேசினா நான் பொறுத்துக்க மாட்டேன். ஏன் வெட்டி பேச்சு? கோயம்புத்தூர் மாட்டுக்கு இப்பவே நான் தந்தி கொடுக்க போறேன். மதுரை மாட்டோட ட்ரங்கால்ல பேசுறேன். தஞ்சாவூர் மாட்டை நேர போய் பார்த்து பேசி தாஜா பண்ணி கூட்டு வந்து வீட்டுல மனுஷாலே காணா. மதுரை நாங்க, கோயம்புத்தூர் நாங்க, தஞ்சாவூர் நாங்க. ஐயன் ஜினோனுக்கு அர்ஜென்ட் சென்ட் காங்கேயம் கவ். ஐயா, அப்படி யாரு நீயே? கோயம்புத்தூர். ஐயா கும்பிடுறானுங்க, நான் கோயம்புத்தூர்ல இருந்து வந்திருக்கானுங்க. நம்ம ஊரு
ஏமணி நம்ம ஊர் பசுவை பத்தி என்ன நினைக்கிற நீ? ஐயோ நம்ம ஊர் பசு மாட்டுக்கு என்னங்க 4 காலு ஒரு வாலு 2 கொம்பு வேற எந்த ஒரு பசுக்கு இந்த இதெல்லாம் இருக்குது? ஐயோ, இந்த பாயிண்ட் எனக்கு முன்னாடியே தெரியாம போச்சே. தெரிஞ்சிருந்தா இந்த தஞ்சாவூரிய மதுரையை உடைச்சு போட்டிருப்பேன் நானு. அது யார் இந்த தஞ்சாவூர் மதுரை? தஞ்சாவூர் என்ற சித்தப்பா மகன், மதுரை என்ற பொண்டாட்டி. ஆமா, நீ எங்க வந்த? நம்ம வீட்டுல ஒரு வேலை காரியா இருக்குன்னு சொன்னாங்க. கோயம்புத்தூர் பொண்ண வேலைக்கு வச்சுட்டா நமக்கு ஒரு பக்கபலமா தான் இருக்கும். ஆனா உன்ன நான் வேலைக்கு வச்சுட்டா இந்த மதுரையும் தஞ்சாவூரும் ஏக தகராறு பண்ணுமே. ஐயா அதுக்கு என்னங்க, நான் பல ஊர் தண்ணி குடிச்சவளுங்க, எல்லா பாஷையும் எனக்கு சரசமா வரும். அவங்கவுங்க கிட்ட அவங்கவுங்க ஊருன்னு சொல்லி ஒட்டிக்குவேனுங்க. பல ஊருக்காரங்க ஒரு வீட்டுல இருந்தா தகராறுதாங்க. அதை ஏன் கேக்குற? ஒரு பசுமாடு வாங்குற விஷயத்துல இங்க வெட்டு குத்தே உள்ள போறது. அங்க பாரு, மதுரைக்காரி மேலூர் மாடு போகணும்னு டங்கால போடுறான். தஞ்சாவூருக்காரன் நேரடியா போய் மாடு பிடிக்க போறேன்னு சொல்றான். கோயம்புத்தூர் தோத்து போச்சு, தோக்குவேன். ஐயா நீங்க கவலையே படாதீங்க, காங்கேயத்து மாட்டை கொண்டாந்து இந்த வீட்டுல கட்டல நான் கோயம்புத்தூர்காரி இல்லைங்க. ஹலோ அம்மா, கும்பிடுறேன். ஆத்தா நீ யாரு? நான் மருதையில இருந்து வந்திருக்கிறேன். அட அம்மூர் புள்ள, எங்க வந்த? அம்மா வீட்டுல ஒரு வேலை காலி இருக்குதுன்னு சொன்னாங்க. இதுக்கு முன்னால எங்க வேலை பார்த்தேன்? ஒரு கோயம்புத்தூர்காரங்க வீட்டுல வேலை பார்த்தேன். அந்த வீட்டுக்காரர் என்ன ஒண்ணு, உன் கைய பிடிச்சு வச்சுட்டானா? நீங்க ஒண்ணு நம்ம ஊரையில பிடிச்சு எடுத்துட்டேன். அவ கோயம்புத்தூர்கார பொம்பளைகள்லாம் உழப்பாளிகளாம், நம்ம மதுரைக்காரிகள்லாம் மேனாமினிக்கியாம். அட உங்களை பார்த்தா மேனா மினிக்கினா நீ சும்மா விட்ட? சும்மா விடுவாள் அந்த மருதக்காரி? விட்டேன் ஒரு அரை அம்பிடுத்தேன், 2 கடவா பொண்ணு கீழே விழுந்துருச்சு. சப்பாசு, மதுரை மரத்தை நீ காப்பாத்திட்ட. இந்த வீட்டுக்கு ஏத்த வேலைக்காரி நீதான். ஆனா ஒண்ணு, எங்க வீட்டுக்காரரும் கோயம்புத்தூர் தான். ஏதாவது எசை விசுகா நடந்துகிட்டா கூட அவங்க கடவாப்பல்ல கை கிடாதே. அவங்க மூஞ்சில ஒழுங்கா இருக்கிறது அந்த கடவாப்பல்லு ஒண்ணுதான். ஏன் மிச்ச பள்ளையில நீங்க தட்டி பிட்டீங்களா? நம்ம ஊர் பசுமாட்டை பத்தி நீ என்ன நினைக்கிற? நம்ம ஊர் பசுமாட்டுக்கு என்னத்த 4 காலு ஒரு வாலு 2 கொம்பு வேற எந்த ஒரு பசுக்கு இதெல்லாம் இருக்கு? இது அந்த தஞ்சாவூர்காரருக்கு தெரியலையே. அடியாத்தே, இவங்க என் தஞ்சாவூர்காரங்கள. கொடுமை சொல்ல வேண்டாம். என்ன அற்புதமா பாடுறீங்க. ஜிஎன்பி உங்ககிட்ட என்ன செய்ய முடியும்? நீ யாரு, தஞ்சாவூர்காரியா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? என்ன சங்கீதத்தை ரசிக்கிற, சபாஷ் போடுற, மத்த ஊர்ல தான் ஞான சூன்யமாச்சேன். நான் தஞ்சாவூர்காரியே. நான் மாயாவரத்துக்கு பக்கத்துல வரலாறுக்கு பாருங்க, அதாங்க நம்ம சொந்த ஊரு. நீ வரங்காட்டி நான் விட மாட்டேன். பாத்தியா, மெட்ராஸ் சங்கீதம். சித்தப்பா, உங்களுக்கு வண்ணாரப்பேட்டை தெரியுமா? எனக்கு அம்மாப்பேட்டை தான் தெரியும். வாழ்க கொரநாடா. மாயாவரத்து பக்கத்துல இருக்குது பாருங்க. இது மாயாவரத்து பக்கத்துல இருக்கு இல்லைங்க கொரநாடு, அத பத்தி ஏதோ சொல்லிட்டு போறாருங்க. என்ன வேலையா வந்திருக்கீங்க? நம்ம வீட்டுல ஒரு வேலை காலியா இருக்குதுன்னு கேள்விப்பட்டேன். அதுவும் தஞ்சாவூர்காரவங்களுக்கு தான் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டேன். அதான் ஐயாவை கரெக்டா தான் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த தஞ்சாவூர் தண்டபாணி இங்க இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டுக்குள்ள ஒரு கழுதை நுழையிறதா இருந்தாலும் அது தஞ்சாவூர் கழுதையா தான் இருக்க முடியும். நீ வந்திருக்க, சரியா போச்சு.